Welcome to Aditya Maths for Self-Learning, 10th Standard. Hi student. Example 4.31 பார்க்கலாம். இது வந்து construction of pair of tangent to a circle from an external point P. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா draw a circle of diameter 6 cm from a point P which is 8 cm away from its center. Draw the two tangents PA and PB to the circle and measure their length அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொஷினை நல்லா படிக்கணும். நமக்கு வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ சர்க்கிள் வரைகிறதுக்கு ரேடியஸ் வேணும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர். இப்போ டயாமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னா ரேடியஸ்ன்றது டயாமீட்டரில் பாதி. இப்போ 6/2 சென்டிமீட்டர் இருக்கும். தட் இஸ் 3 சென்டிமீட்டர். இப்போ 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு சர்க்கிள் வரையணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரஃப் டயக்ராம் பார்க்கலாம். ரஃப் டயக்ராம் வரைகிறதுக்கு ஒரு சர்க்கிளுக்கு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து 2 டேஞ்சன்ட் போடணும். இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் நம்ம எப்பவுமே O அப்படின்னு நேம் பண்ணிக்குவோம். இப்போ இதுல இருந்து Pன்ற பாயிண்ட் ஒரு 8 சென்டிமீட்டர் இந்த லென்த்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரஃபா போடுறோம் இல்லையா, ரஃபா இதுதான் ஒரு 8 சென்டிமீட்டர்ல Pன்ற பாயிண்ட் இருக்கு அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் P. இதுல இருந்து 2 டேஞ்சன்ட் போடணும் இதுக்கு. PA பாயிண்ட் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போகும் டேஞ்சன்ட். அதே மாதிரி இந்த சைடுல போட்டுக்கலாம். இப்போ இது இங்க டச் பண்ற இந்த பாயிண்ட் தான் A. இது வந்து B. அப்ப PA PB இது ரெண்டுமே வந்து இந்த சர்க்கிளோட டான்ஜென்ட். இதுல OAன்றது ரேடியஸ். இது வந்து 3 சென்டிமீட்டர் இருக்கணும். OPன்றது OP 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை இங்க எழுதிக்கலாம். இதுதான் ரஃப் டயக்ராம். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேர் டயக்ராம் வரைய போறோம். இப்போ ஃபேர் டயக்ராம் வரைகிறதுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து 3 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல இருக்கணும். 3 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர் பாயிண்ட் இது மார்க் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. சென்டர் பாயிண்ட் O மார்க் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸ்கேல்ல 3 சென்டிமீட்டரை நம்ம மெஷர் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம காம்பஸ் எடுத்துக்கலாம். காம்பஸ் எடுத்துக்குங்க. காம்பஸை 0க்கு நேரா பாருங்க, 0க்கு நேரா வச்சுட்டு 3 சென்டிமீட்டர் லென்த் இதை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். இருக்குங்களா? கரெக்டா 0 to 3 சென்டிமீட்டர். இப்போ இது சென்டர் பாயிண்ட்ல வச்சுட்டு இதுதான் சென்டர் பாயிண்ட் O. 3 சென்டிமீட்டர்ல ஒரு சர்க்கிள் இப்படி வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து பாயிண்ட் P வந்து இந்த சென்டர்ல இருந்து 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ ஸ்கேல் எடுத்துட்டு 0 இதுதான் சென்டர் பாயிண்ட். இதுல இருந்து எத்தனை சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு Pன்ற பாயிண்ட்? 8 சென்டிமீட்டர். அப்ப நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போறோம் இதுல இருந்து. சரிங்களா? இதுதான் பாயிண்ட் P. இதை மார்க் பண்ணிக்கலாம்.
இது வந்து 8 சென்டிமீட்டர் லென்த் இருக்கு ஓபி. இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஓபியோட மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப அதுக்கு வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார் போடணும். ஸோ டிரா பர்பெண்டிகுலர் பைசெக்டார் டு ஓபி. இப்போ இதுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வேணும்னா காம்பஸ் எடுத்துட்டு இதுல மோர் தென் ஆஃப் எடுக்கணும். சரிங்களா? ஆஃபுக்கு மேல இந்த மாதிரி எடுத்து அப்ராக்சிமேட்டா எடுத்துட்டு ஓல இருந்து ஓவை சென்டரா வச்சு இனிமே இதை கரெக்டா நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காம்பஸோட எண்டை ஓல வச்சுக்குங்க. ஓல வச்சுட்டு ஓவை சென்டரா வச்சுட்டு அப்ராக்சிமேட்டா மோர் தென் ஆஃப் ரேடியஸ் எடுத்து மேல ஒரு ஆர்க். இப்ப அது மாறாம அப்படியே கீழே வந்து இங்க ஒரு ஆர்க் போடணும் கீழே. சரிங்களா? இப்ப இது என்ன பண்ணணும்னா ஓல இருந்த மாதிரி பீல எடுத்துட்டு போய் வைக்கணும் காம்பஸோட எண்டை. இப்ப காம்பஸோட எண்டை பீல வச்சுட்டு இப்ப இங்க ஒரு ஆர்க் போடணும். இப்ப இன்டர்செக்ட் பண்ணலன்னா பரவாயில்ல, நம்ம அங்க வச்சு திரும்பவும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பிஏ சென்டரா வச்சு இங்க ஒரு ஆர்க். சரிங்களா? இப்ப வந்து இது இன்டர்செக்ட் பண்ணல இல்லையா, திரும்பவும் நம்ம சென்டர் பாயிண்ட்ல எடுத்துட்டு போய் வச்சுட்டு இந்த ஆர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடலாம். இப்ப இன்டர்செக்ட் பண்ணிக்கிட்டு பாருங்க. அதே மாதிரி இங்க இன்டர்செக்ட் பண்ணியாச்சா? ஸோ இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இங்க இருந்து இங்க ஜாயின் பண்ணி விட்டாச்சு. இப்ப இது ரெண்டுமே இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் ஓபியும் மீட் பண்ணுது இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எம் அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பாயிண்ட் எம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் எம் சென்டராவும் எம்பி ரேடியஸாவோ இல்ல ஓஎம் ரேடியஸாவோ வச்சு ஒரு சர்க்கிள் போட போறோம். சர்க்கிள் போனோம்னா நம்ம காம்பஸ் வேணும். அப்ப காம்பஸ்ல எம் சென்டரா இருக்கணும். எம்பின்றது ரேடியஸா இருக்கணும். சரிங்களா? இப்ப இதுல எம்பி ரேடியஸ்னு சொல்லலாம், இல்ல எம்ஓ ரேடியஸ்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ எம் as சென்டர், ஓஎம் ஆர் எம்பி as ரேடியஸ், draw a circle. சர்க்கிள் போடுங்க. போட்டாச்சா? இதுக்கடுத்து இப்ப இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் பண்ணிக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து ஏபி அப்படின்னு மார்க் பண்ண போறோம். ஸோ இது ரெண்டும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணி பாருங்க, இந்த ஒரு இடம் இது வந்து ஏ, இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட். அதே மாதிரி இந்த இடத்துல மீட் பண்ணிக்குது இந்த ரெண்டு சர்க்கிளும். இதை வந்து நம்ம பி அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிஏவையும் பிபியையும் ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் பிஏ, அதே மாதிரி ஜாயின் பிபி. ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. இந்த பிஏவும் பிபியும் எப்பவுமே இந்த சர்க்கிள், அந்த டான்ஜென்ட் சர்க்கிளை மீட் பண்ற இடத்துல வந்து 90 டிகிரி இருக்கும். இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டரும் மீட் பண்ற இடமும் நமக்கு 90 டிகிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஓஏவும் ஓபியும் இந்த சர்க்கிளோட ரேடியஸ், அதை நம்ம சொல்லணும். இது வந்து டாட்டட் லைன்ஸ்ல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓஏ இது ரேடியஸ் டு த சர்க்கிள். அதே மாதிரி ஓபி this is also radius to the circle. இதெல்லாம் நம்ம இங்க எழுதிக்கலாம். இது வந்து 3 சென்டிமீட்டர்.
ஓபி ஓபியும் எவ்வளவுதான் 3 சென்டிமீட்டர். இப்போ ஓபி இருக்கு, அது 8 சென்டிமீட்டர். இதுதான் 2 tangent to a circle. அவங்க கேட்டிருக்கிறத நம்ம போட்டாச்சு. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, draw 2 tangents PA PB to the circle and measure their length. இப்ப PA PB எவ்வளவு லென்த் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிட்டு வெரிஃபிகேஷன் லாஸ்டா எழுதணும். இப்ப வெரிஃபிகேஷன் எழுதும்போது பாருங்க, வெரிஃபிகேஷன் நான் இங்க போட்டு காமிக்கிறேன். வெரிஃபிகேஷனுக்கு பித்தாகரஸ் ரிலேஷனை யூஸ் பண்ண போறோம். by Pythagoras theorem. Pythagoras theorத்தோட ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும் இல்லையா? என்னது? Hypotenuse square is equal to sum of the squares of the other two sides. அப்ப அதுக்கு நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வேணும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். In right angle triangle OAP, right angled at angle A. So இந்த right angle triangle பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இதுதான் வந்து 90 டிகிரில இருக்கும். அதே மாதிரி இதுவும் 90 டிகிரில இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். இருந்தாலும் திரும்பவும் மார்க் பண்ணி காமிச்சிடலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OAP இதுல வந்து ஆங்கிள் A வந்து 90 டிகிரி. அப்ப ஹைபாட்னியூஸ்ன்றது OP. அப்ப OP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் பிளஸ் PA ஸ்கொயர். அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இங்க. By Pythagoras theorem, in right angle triangle, என்ன ட்ரையாங்கிள் சொல்லியிருந்தேன்? ட்ரையாங்கிள் OAP. அதுல ஹைபாட்னியூஸ் சைடு அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப ஹைபாட்னியூஸ்ன்றது அதே நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்பவும் காமிக்கிறேன். OP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OA பிளஸ் PA ஸ்கொயர். இப்போ என்ன வந்துடும் பாருங்க, OP square is equal to OA square plus PA square. இதுல OP கொடுத்திருக்காங்க 8 சென்டிமீட்டர். அப்ப 8 ஸ்கொயர். OA என்றது radius to the circle. அது வந்து 3 ஸ்கொயர். plus PA தான் length of the tangent. அப்ப PA ஸ்கொயர். இப்ப 8 ஸ்கொயர் என்றது 64. 3 ஸ்கொயர் என்றது 9 is plus PA ஸ்கொயர். இப்போ இதுல 64 minus 9 is equal to PA square. அப்ப இதுல இருந்து PA square என்றது என்ன? PA square is equal to 64 minus 9 55 இல்லைங்களா? This is 55. அப்ப நமக்கு PA தான் வேணும். PA is equal to square இந்த பக்கம் போகும்போது square root of 55. இப்போ இதுக்கு square root எடுக்கணும். Square root of 55 இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 7.4 சம்திங் வரும். நம்ம ஒரு டிஜிட் போட்டா போதும் டெசிமலுக்கு அப்புறம். சென்டிமீட்டர். இதுதான் இந்த டான்ஜென்ட்டோட லென்த். ஒரு சர்க்கிளுக்கு 2 டான்ஜென்ட் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து போட முடியும். அப்படி போட்டா அந்த லென்த் வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இப்ப இதுல PA PB அப்படின்னு 2 டான்ஜென்ட் போட்டிருக்கோம். இப்ப PA PB நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா PAவும் 7.4 தான், அதே மாதிரி PBயும் 7.4 தான் இருக்கும். நான் வேணா ஸ்கேல்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. இருக்கா? 7.4 இருக்கா? அதே மாதிரி PB செக் பண்ணலாமா? செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, B பாயிண்ட் இங்க இருக்கு. கரெக்டா 7.4 சம்திங் இருக்கு. ஸோ நம்ம போட்டது கரெக்ட். இதுல இருந்து வெரிஃபை ஆயிடுது. சரியா? கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன சொல்றோமோ அதை எழுதிக்கலாம், இல்ல புக்ல உள்ளது எழுதினாலும் சரிதான். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எங்க மேத்ஸ் வீடியோஸை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.
பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.